வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. இன்றைக்கி டிவிகே கட்சியோட தலைவர் திரு விஜய் அவர்கள் பதவியேற்பு சிஎம்மாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களுக்கு வர நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பாகவும் அமையணும். நிறைய நல்ல விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நடக்கணும். ஏண்டா மக்கள் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சூப்பர் தலைவரை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்ற மாதிரியான டிவிகே உடைய கட்சியினரோட நடவடிக்கைகள் இருக்கணும். நல்லதே மக்களுக்கும் நடக்கணும், ஆட்சியும் நல்ல விதமாக நடக்கணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கலாம். எனக்கு ரொம்ப நிஜமாகங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து திமுக அதிமுகன்ற கட்சியை பரம்பரையை சார்ந்தவங்க தான். இருந்தாலும் புதிதாக ஒருத்தவங்க வரும்போது ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்ட்டு மக்கள் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே மக்கள் வந்துங்க, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. மக்கள் வந்து சிந்திச்சு தான் வாக்களிப்பாங்க. அவ்வளோ முட்டாள்கள் கிடையாது மக்கள். சீமான் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்கிற மாதிரி தற்குறிகளும் கிடையாதுங்க. உண்மையிலேயே அவங்க யோசித்து யாருக்கு வாக்களித்தா இந்த முறை நல்லா இருக்கும்னு நினச்சி தான் வாக்களிச்சிருப்பாங்க. இல்லை ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே இவங்க எப்படி ஆள்றாங்க அப்படின்ட்டு புதுசாக வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கே மக்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். எந்த ஒரு கட்சியும் ஒரு 2.5 வருஷத்தில் ஒரு ஆட்சியை பிடிச்சதா வரலாறு இல்லை. எம்ஜிஆருக்கு அப்புறம் இதுதாங்க முதல் முறைன்னு சொல்கிறாங்க. ரொம்பவும் ஏதோ ஒரு அதிசயம் நடந்து ஏதோ ஒரு படங்களில் வர மாதிரி இருக்குங்க இந்த காட்சி. ஏன்னா 85% வாக்குப்பதிவுன்னு சொல்லும் போதே எனக்கு அப்போயே ஒரு டவுட், ஏதோ ஒன்று பண்ணுறாங்க மக்கள் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி இந்த முறை புதிய ஒரு கட்சி பதவி ஏற்றிருக்கு. ரொம்ப பிரச்சனைகளுக்கு அப்புறம்தான். பாவம் அவங்களுக்கும் மெஜாரிட்டி வரல. ஒரு 10 சீட்டு கிடச்சிருந்தா இன்னும் மெஜாரிட்டியோட மக்கள் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே அவங்க ஃப்ரீயாக பண்ணலாம். இப்போ கொஞ்சம் சிரமங்கள் இருந்தால் கூட எனக்கு என்ன மனசில் படுதுன்னா நல்லதே செய்வாங்கன்னு நம்புகிறோம். ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்துங்க எவ்வளோ உயர்வான பதவியில் போனால் கூட அந்த பணிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் மனுஷனுக்கு இருந்தாலே எதிரி கூட நண்பன் ஆகிடுவான். கண்டிப்பாக எதிரி கூட கெடுதல் நினைக்க மனசே வராது அவனுக்கு. சில பேர் வந்துங்க சின்ன பதவி கிடைச்சாலே பயங்கர ஆட்டம் போடுறது, அடுத்தவனை கவுத்து விடுறது, பின்னாடி இருந்து பயங்கர வேலைகள் செய்கிறது, அந்த மாதிரி இப்போது டிடிவி தினகரன் அவர்கள், எடப்பாடி அவர்கள் இவங்கெல்லாம் பண்ணுற அரசியல் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன், நானுமே அதிமுக கட்சியை சார்ந்தவங்க தான். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சீட்டில் வந்து குதிரை பேரம் பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, ஆட்சி அமைக்க விடாமல் ரொம்ப வந்து கீழ்த்தரமான அரசியல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு மத்தியில் உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று நடிப்பு அந்த மாதிரி இல்லாமல் திரு விஜய் அவர்கள் நடிகராக இருந்தால் கூட அவருடைய அணுகுமுறைகள்லாம் ரொம்ப வந்து நல்ல விதமாக இருக்குது. நிறைய இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. உண்மையே சொல்கிறேன். ஆனால் திமுக கூட கொஞ்சம் பெருந்தன்மையோடு நடந்துக்கிட்டாங்க. அதுவும் பாராட்டத்தக்கது. என்ன இருந்தாலும் மக்களுக்கு இனி நல்ல விஷயங்கள் நடந்தால் நல்லது தாங்க. இவங்க ஒரு முறை ஆளட்டும். எந்த பிரச்சனையும் எந்த கட்சிக்காரங்களும் தரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கலாம். நல்லதே நடக்கட்டும் மக்களுக்கு. திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.